ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். என்னைக்காவது சூரியனை நீங்கள் ஒத்து கவனிச்சிருக்கீங்களா? கொஞ்ச நேரம் பார்த்த உடனே நம்முடைய கண்ணெல்லாம் கூசி போகுது இல்லையா? ஒரு சூரியனையே நம்மளால் பார்க்க முடியலன்னா அதை படைத்த ஆண்டவர் எவ்வளவு பிரகாசமுள்ளவராக இருப்பார், எவ்வளவு பிரம்மாண்டமான தேவனாக இருப்பார். ஆகவே இவ்வளவு பிரமிக்கத்தக்க தேவனை, சூரியனை படைத்த கர்த்தரை நாம் இன்றைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க போகிறோம். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதலாவதாக சூரியன்லேருந்து வெளிப்படுகிற ஆற்றலுக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாளும் 386 பில்லியன் மெகாவாட் திறனை சூரியன் வெளிப்படுத்துதான். அதில் கொஞ்சம்தான் மனிதர்களாகிய நாம் பயன்படுத்துகிறோம். அப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்காக எவ்வளவு வல்லமையான ஒரு சூரியனை படைத்து அதிலிருந்து வெளிச்சத்தையும் ஆற்றலையும் கொடுத்து இந்த பூமியை இயங்க பண்ணுகிறார். கண்களை மூடி அவரை நாம் துதிப்போம். ஆண்டவரே, நீர் படைத்த சூரியனுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த சூரியனுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆற்றலுக்காக, அதிலிருந்து வெளிப்படுகிற வெளிச்சம், வெப்பம், ஆற்றல், இதெல்லாம் மனுக்குலத்துக்கும் உயிரினங்களுக்கும் நீர் கொடுத்த நன்மையாக இருப்பதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆற்றல்கள் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருப்பதற்காக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இப்படிப்பட்ட சூரியனை படைத்த மேன்மையான தேவனாகிய உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். ஆமென், ஆமென். இரண்டாவதாக, தாவரங்கள் சூரியனிலிருந்து வருகிற அந்த வெளிச்சத்தை தங்கள் உணவாக மாற்றுகிறதாம். இந்த ப்ராசஸ்ல தான் தாவரங்கள் ஆக்சிஜனை வெளிப்படுத்துதான். அதனால தான் பகலில் தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிட்டு நாம் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குகிறது. கண்களை மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, சூரியனிலிருந்து வருகிற வெளிச்சத்தை வைத்து இந்த தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தயாரிப்பது மாத்திரமல்ல, அந்த ப்ராசஸில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தேவையான ஆக்சிஜனை அவைகள் வெளியிடுவதற்காக நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட அருமையான சுழற்சியை இயற்கையிலே வைத்திருப்பதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் இவ்வளவு அற்புதமாக சூரியனை படைத்து அதன் மூலமாக உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் உயிர் வாழ ஏற்ற சூழலை தந்திருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. மூணாவதா, சூரிய ஒளியில நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதான். சூரிய வெளிச்சம் படும் பொழுது கிருமிகள் செத்து போகுது. அது மாத்திரமல்ல, சூரியன்லேருந்து வெளிப்படுகிற விட்டமின் டி நம்முடைய உடம்புல படும் பொழுது அது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து நமக்கு அநேக சுகத்தை கொடுக்குதான். அப்படிப்பட்ட சுகமளிக்கும் வல்லமையை சூரியனுக்குள் கர்த்தர் வைத்திருப்பதற்காக அப்பாவை நம்ம எல்லாரும் துதிப்போம். ஆண்டவரே, சூரியன் மூலமாக இந்த உலகத்திலே அப்பா மனிதர்களுக்கு நீர் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சூரிய வெளிச்சத்திலே எங்களுக்கு எதிரான எல்லா கிருமிகளும் அழிந்து போவதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அதே போலவே அதிலிருந்து கிடைக்கிற விட்டமின் டி மூலமாக எங்களுடைய தோள்கள் ஆண்டவரே பொலிவு பெறுவதற்காக, சூரியனிலிருந்து கிடைக்கிற இந்த வெளிச்சத்தினாலே ஆண்டவரே நாங்கள் புது பலனை பெறுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சுகமாக்கும் வல்லமையை சூரியனில் நீர் வைத்திருக்கிறீர். அதை போலவே நீதியின் சூரியனாகிய இயேசுவே, உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய வெளிச்சத்தினால் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் இந்த பூமியிலே சூரிய வெளிச்சத்தையும் அதிலே நீர் கொடுத்திருக்கிற சுகத்துக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். நாலாவதா, சூரிய ஒளி நமக்கு மன உற்சாகத்தை தருதான். இருட்டில் இருக்கிறத விட நம்ம வெளிச்சத்துக்கு வரும்பொழுது அது நமக்குள்ள ஒரு மன உற்சாகத்தை தருதான். அது மாத்திரம் இல்ல, சூரிய வெளிச்சம் நம்ம மேல படும் பொழுது செரோட்டோனின் அப்படின்னு சொல்ற ஒரு ஹார்மோன் நமக்குள்ள சுரக்குதான். இதனால நமக்குள்ள இருக்கிற மன அழுத்தம் குறைஞ்சு நமக்குள்ள ஒரு மன சந்தோஷம் உண்டாகுதான். பாருங்க, சூரிய வெளிச்சத்துல கூட ஆண்டவர் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நம்ம துதிக்கலாமா? ஆண்டவரே, சூரிய வெளிச்சம் எங்களுக்குள் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக நன்றி. அது இருளை அகற்றி எங்களுக்குள் ஒரு வெளிச்சத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சூரிய வெளிச்சம் மனிதர்களுக்குள் மன மகிழ்ச்சியை உருவாக்குவதற்காக உம்மை துதிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆற்றலை சூரியனுக்குள் வைத்த தேவனே, நீர் எவ்வளவு பெரிய தேவன்! உம்முடைய அன்பையும் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தையும் நினைக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உங்களுக்கு தெரியும், சூரியனை பூமி சுற்றுவதனால தான் பருவ காலங்கள் உண்டாகிறது.
அது மாத்திரமல்ல, பூமி தன்னைத்தானே சுற்றும் பொழுது சூரியனிலிருந்து வருகிற அந்த வெளிச்சம் பூமியின் குறிப்பிட்ட பகுதியில் படுவதனால தான் நமக்கு பகலும் இரவும் உண்டாகிறது. ஆகவே காலங்களையும் பருவங்களையும் உண்டாக்குகிற அந்த சூரியனுக்காக, அதை படைத்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சூரிய வெளிச்சம் எங்களுக்கு பகலையும் அது படாத நேரங்களில் இருளையும் இந்த பூமியில உண்டாக்குவதற்காக உம்மை துதிக்கிறோம். அதே போலவே பூமி சூரியனை சுற்றி வரும் பொழுது பருவ காலங்கள் உண்டாவதற்காக உம்மை துதிக்கிறோம். கோடை காலங்கள், மழை காலங்கள், குளிர்காலங்கள், வேனில் காலங்கள் என்று சொல்லி பலவிதமான பருவ காலங்களை கொடுத்து மனிதர்கள் வாழ்க்கையிலே ஒரு உற்சாகத்தை தருவதற்காக உம்மை துதிக்கிறோம். இப்படிப்பட்ட சூரியனை படைத்த ஞானமுள்ள தேவனாகிய உம்மை நாங்கள் மனதார துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், போற்றுகிறோம் தகப்பனே. ஆறாவதா, சூரியன் மூலமாக தான் பூமிக்கு மழை கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சூரிய வெளிச்சத்தினால தண்ணீர் ஆவியாகி அந்த தண்ணீர் மேகமாக மாறி காற்று வீசும் பொழுது குளிர்ந்து நமக்கு மழையாக இந்த பூமியிலே பொழிகிறது. அப்படி என்றால் இந்த பூமியில மழை பெய்வதற்கும் சூரியன் தான் காரணமாக இருக்கிறது. ஆகவே அதை படைத்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிக்கலாம். ஆண்டவரே, இந்த பூமியிலே மழை பெய்யும்படியாக சூரியனுடைய வெப்பத்தின் நிமித்தம் நீர் ஆவியாகி அந்த நீர் மேகமாக மாறி குளிர்ந்து மறுபடியும் எங்களுக்கு தண்ணீராக மழையாக கிடைப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த பூமியில் நாங்கள் குடிப்பதற்கும் உயிர் வாழ்வதற்கும் தண்ணீர் உருவாக காரணமாக இருந்த சூரியனை படைத்த உம்மை நாங்கள் முழு இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, சூரியனை படைத்த தேவன் நீர் எத்தனை பெரிய தேவன்! சூரியன் மூலமாக மழையை கொடுக்கிற தேவனே, அதே போல ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆசீர்வாதங்களை மழை போல் எங்கள் வாழ்க்கையில் பொழிவதற்காக உம்மை உயர்த்துகிறோம், மனதார உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஏழாவதாக, சூரிய ஒளி ஆண்டவர் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், நானே உலகத்தின் ஒளியாக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர் நீதியின் சூரியன் அப்படின்னு சொல்லி வேதம் அவரை உருவகிக்கிறது. ஆகவே சூரியனை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் நமக்கு நினைவுக்கு வருவதற்காக, அவருக்கு ஒரு அடையாளமாக இந்த சூரியன் வானத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, சிருஷ்டிகராகிய உம்மை வெளிப்படுத்துவதற்காக உம்மை துதிக்கிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்பதைப் போல சூரியன் உம்முடைய பிரகாசத்தையும் உம்முடைய வல்லமையும் வெளிப்படுத்துவதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சூரியனை பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தாவே, நீதியின் சூரியனாகிய உம்மை நாங்கள் நினைவு கூற, உம்முடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு என்ற வார்த்தையின்படி உம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தருவதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வல்லமையான சூரியனை படைத்து உம்முடைய வல்லமையை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி இருப்பதற்காக உம்மை புகழ்கிறோம். நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழித்தவுடன் நீங்கள் சூரியனை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசுவை மனதில் நினைத்து நீதியின் சூரியனாகிய அவரை துதிச்சு பாருங்க. அந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக மாறும். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 7 டே சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்க. இன்னைக்கு சொல்லப்பட்ட குறிப்புகளில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேலே இது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீதியின் சூரியன் ஆகிய ஆண்டவர் இயேசு இந்த நாள் முழுவதும் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.